தொடர்ந்து தேவராஜ்யத்தின் சத்தியத்தை நாம் கேட்டு வருகிறோம். கடந்த வாரம் பேசின சத்தியத்தை கொஞ்சம் உங்கள் மனதுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்து இன்றும் தொடர்ந்து கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை உங்கள் மத்தியிலே பேச ஆவியானவர் உதவி செய்வாராக. கடந்த வாரம் அடுத்த 2வது பகுதியை உங்கள் மனதிலே கொண்டு வர விரும்புகிறேன். பேதுரு சொன்ன வசனம், நீங்கள் அவரை காணாமலும் இருந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். 1. 2வது, அவரிடத்தில் விசுவாசம் வைத்து. 2வது. 3வது, சொல்ல முடியாத மகிமையால் நிறைந்த சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. 4வது, விசுவாசத்தின் பலனாகிய ரட்சிப்பை அடைகிறீர்கள். 5வது, அந்த கிருபை. ஆகவே இந்த 4ஐ உங்கள் மனதில் வைத்து இந்த வார செய்தியை தொடர விரும்புகிறேன். 1வது, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டே இருப்பது 1. 2வது, விசுவாசம் வைப்பது. 3வது, சந்தோஷமாய் இருப்பது, அவரிடத்தில் களி கூர்ந்து கொண்டிருப்பது. 4வது, அவர் கிருபையை சார்ந்து கொள்வது. இதற்குள்ளே உங்களுக்குள் தேவ ராஜ்யம் பலப்படுவது மாத்திரமல்ல, விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் அடைகிறீர்கள் என்பதை உங்கள் மனதிற்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆவியானுடைய வேலையை இயேசு சொன்னதை ஞாபகம் மூட்டுவது. ஆகவே ஆவியானவரோட உங்கள் உறவை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஆவிக்குள்ளாய் வாழ்கிற வாழ்வு உங்களுக்குள் உயர்வதாக. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆவிக்குள்ளாய் வாழ்கிற வாழ்வு உயர்வதாக என்பதற்கு கனெக்ஷனோட ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவர் ஒப்புக்கொள்கிறபடியே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். யார்? இயேசு. அவர் வார்த்தையா இருந்தார், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அடுத்த வார்த்தை, அவர் ஆவியிலே நீதியுள்ளவர் என்று காணப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டார். அடுத்த வார்த்தை, ஆவியிலே நீதியுள்ளவர் என்று காணப்பட்டார். ஆகவே ஆவியிலே நீதி உள்ளவர். சொல்லுங்க, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று காணப்பட்டார். இப்ப ஆவியை பார்க்கிறோம். யாருடைய ஆவி? இயேசுடைய ஆவி. ஆவியில என்ன உள்ளவர்? நீதி உள்ளவர். இதைத்தான் உங்களுக்கு இப்ப கொண்டு வர போறேன். உங்க ஆவியில அதே நீதி இருக்கிறது. அல்லேலூயா. உங்க சரீரத்தில் அல்ல. உலக மனுஷன் நல்ல காரியத்தை செஞ்சு அவன் புண்ணியங்களை செய்து அவன் நீதிமானாக விரும்புகிறான். ஆனா இயேசுவோ உங்களுக்கா சாபமாகி நமக்கா சாபமாகி உங்களுக்கு ஒரு நீதியை உண்டு பண்ணி இருக்கிறார். வேதத்தில் அவர் நாம் அவருக்குள் நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை பாவம் ஆக்கினார். அப்ப இயேசுவுக்குள் நீங்க நீதி ஆகிட்டீங்க. அந்த நீதி எங்க இருக்குன்னா உங்க ஆவியில. கரத்தை உயர்த்தல சொல்லுங்க. எப்படி இயேசு ஆவியிலே நீதியுள்ளவர் என்று காணப்பட்டாரோ அதே நிலைமையில உங்கள் ஆவியில இப்போது தேவனுடைய நீதி இருக்கிறது. காட்ஸ் ரைச்சஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்க நல்ல மனசுல புரிஞ்சுக்கணும். உங்கள் ஆவியில தேவனுடைய நீதி இருக்கிறது. இதை நீங்க நல்லா விளங்கிட்டீங்கன்னா டெய்லி கர்த்தாவே, என் ஆவியில தேவன் நீதி இருக்கு, என் ஆவி தேவன் நீதி ஆக்கப்பட்டிருக்கு. இந்த தேவன் நீதி ஆக்கப்பட்ட ஆவியில இருந்துதான் தேவனை தொடர்பு கொள்கிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா விளங்கிக்கணும். நீங்க கர்த்தரை தொழுது கொள்றது, கர்த்தரை ஜபத்துல தொடர்பு கொள்றதுலாம் எந்த நிலைமையிலிருந்து தொடர்பு கொள்கிறீர்கள்? உங்கள் ஆவி தேவன் நீதி ஆக்கப்பட்டு விட்டது. அந்த தேவன் நீதி ஆக்கப்பட்ட ஆவியிலிருந்து தான் தேவனை நீங்கள் தொடர்பு கொள்கிறீர்கள். ஓகே. தேவன் என்னவா இருக்கிறார்? தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கிற தேவனை உலக மனிதர்கள் தொடர்பு கொள்வதற்கும் நாம் தொடர்பு கொள்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லி வருகின்றேன். உலக மனிதர்கள் தேவனை தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் ஆவி தேவன் நீதியாக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனையும் குமாரனையும் விசுவாசிக்கவில்லை.
நீங்களும் நானும் தேவனையும் விசுவாசித்தோம், குமாரனையும் விசுவாசித்தோம். பிதாவை என்னவென்று விசுவாசித்தோம்? இயேசுவை அவர் உயிரோடு எழுப்பினார் என்று பிதாவை விசுவாசித்தோம். இயேசுவை என்ன செய்தோம்? நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்தோம். ஆகவே பிதாவை விசுவாசித்தோம், இயேசுவை அறிக்கை செய்தோம். ஆகவே நம்முடைய ஆவி இப்போது தேவ நீதி ஆக்கப்பட்ட ஆவி. இந்த ஆவியிலே தேவனை தொடர்பு கொள்கிறோம். உலகத்தில் இருக்கிற மக்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுங்க, உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆவி உயிர்ப்பிக்கப்படவில்லை. ஆகவே ஆனால் அவங்க என்னவா இருக்கிறாங்க? உயிரோட தான் இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், இதை நல்லா விளக்கி சொல்ல விரும்புகிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதாம் பாவம் செய்த போது அவன் சரீரத்தில் மரிக்கல, அவன் ஆவி மரித்தது. புரிஞ்சா? அதுக்கு பின்னால அவன் எவ்வளோ வருடங்கள் உயிரோடு இருந்தான், குமாரரை குமாரத்திகளை பெற்றான் என்று சந்ததியை பார்க்கிறோம். ஆகவே ஆதாம் பாவம் செய்த போது சரீரம் மறுக்கல, ஆவிதான் மரித்தது. இப்போது ஆதாமுடைய பாவத்தினாலே மரித்த மனிதர்களை உயிரோடு எழுப்பும்படி தேவன் தமது குமாரனை அனுப்பினார். ஆகவேதான் எபேசியர் 2 அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உம்மை, உயிரோடு இருந்தவர்களை தான் சொல்றாரு. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை. அப்ப எது மரிச்சது? ஆவி மரித்தது. இயேசுவோடு கூட உயிர்ப்பித்தார். அப்ப நம்ம ஆவிதான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவி என்ன நிலைமையில் இருக்கிறது? தேவ நீதி என்ற நிலைமையிலே தேவனுடைய என்ன கொள்ளுகிறது? சொல்லுங்க, தொடர்பு கொள்ளுகிறது. அழில சொல்வோம். ஓகே, ஒன்று. இரண்டாவது, இந்த ஆவியுடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இந்த ஆவியுடைய நிலைமை இரண்டாவது என்ன என்பதை உங்களுக்கு வேத வசனத்துல விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். கருத்தை உயர்த்தெல்லாம் சொல்வோம். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். இந்த ஆவி சூப்பர் நேச்சுரல். ஏற்கனவே சொன்னதான், இந்த ஆவி ஏற்கனவே இயற்கைக்கு மேலான ஒரு அனுபவத்தை உடையதாக உங்கள் ஆவி இருக்கிறது. உங்க ஆவி சூப்பர் நேச்சுரல் என்ற அனுபவத்தை உடையதாக உங்கள் ஆவி இருக்கிறது. எப்படி என்று கேட்கலாம். உங்களுக்கு வசனத்தை சொல்கின்றேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று எழுதியிருக்கிறபடி தேவன் தமது குமாரனை உயிரோடு எழுப்பி அவரோடு கூட உங்களையும் எழுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்னவரை அவரை எழுப்பினார். எதிலிருந்து எழுப்பினார்? மரணத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் தேவன் தம்முடைய குமாரனை எழுப்பினார். அவரோடு கூட நாமும் எழுப்பப்பட்டு இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். அவர் சரீரத்தில் எழுப்பப்பட்டார், நம்ம ஆவியில அவரோடு கூட எழுப்பப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சரீரமோ அவர் எப்படி சரீரத்தில் உயிரோடு எழுப்பப்பட்டாரோ அதே போல இந்த சரீரமும் ஒரு நாளில் தேவன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானோட சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடே எழுந்திருப்பார்கள். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். இந்த சரீரம் எழும்பும் போது அங்க ஒரு நிமிஷத்துல, ஒரு வினாடியில நம்முடைய சரீரத்துக்கு ஒரு மறுரூபம் ஏற்படும். நம்ம நல்லா கவனிக்கணும். நம்முடைய சரீரம் எழும்பும் போது, இப்ப நம்ம ஆவி எழும்பி இருக்கு. இயேசுவின் சரீரத்தை தேவன் எழுப்பினவர், நம்ம ஆவி எழுப்பி இருக்கிறார். ஆனா அவர் வரும்போது நம்முடைய சரீரம் எழும்ப போகிறது. எப்படி இயேசு உயிரோடு எழும்பினாரோ அதே போல நம்முடைய சரீரத்தை தேவன் எழுப்ப போகிறார். அப்படி எழும்பும் போது இந்த சரீரத்துக்கு ஒரு மறுரூபம் அங்கே வேதம் சொல்லுகிறது. ஒரு நிமிஷத்துல, ஒரு வினாடியில நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய
மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக, ஈக்குவலாக குமாரனுடைய மகிமையான சரீரம் எப்படியோ அதற்கு ஒப்பாக நம்முடைய சரீரம் எழுந்திருக்கும் போது ஒரு நிமிஷத்துல, ஒரு வினாடியில நம்மை மறுரூபப்படுத்துவார். எல்லா கரங்களை தட்டுங்க. ஓகே, சரி. இப்ப நம்ம வாழ்வு எதுல தான்? ஆவியில தான். நம்ம ஆவி என்ன ஆவி? நீதியாக்கப்பட்ட ஆவி. நம்முடைய ஆவி ஏற்கனவே என்ன அனுபவத்தில் இருக்கு? சூப்பர் நேச்சுரல். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம ஆவி ஏற்கனவே இருக்கிறது. நம்ம ஆவியில தான் தேவனை தொடர்பு கொள்ளுகிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நல்லா கவனிச்சீங்கன்னா, நீங்கள் தேவ வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, வேதத்தில் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் தேவ வசனத்தை கேட்டு விசுவாசித்து விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப நம்ம விசுவாசி ஆன போதே நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில ஒரு முத்திரை போட்டுட்டார். அல்லேலூயா சொல்வோம். சரி, இப்போ உங்கள் ஆவியில யாருடைய முத்திரை இருக்கு? ஆவியானவருடைய சீல், ஆவியானவருடைய முத்திரை. அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்றேன். ஒருவரும் திறக்க கூடாதபடி, சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க. ஒருவரும் திறக்க கூடாதபடி உங்க ஆவி என்ன பண்ணிட்டாரு? பூட்டிட்டார். ஹலோ, என்னங்க புரியாம இருக்கிறீங்க? கையெல்லாம் தட்ட மாட்டீங்க. உங்க ஆவியானவரை கொண்டு லாக் போட்டாருங்க. உங்க ஆவியானவரை கொண்டு லாக் போட்டாரு. அந்த ஆவியை இனிமே யாரும் திறக்க முடியாது. அந்த ஆவியை இனிமே யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த ஆவியை இனிமே யாரும் பாதிக்க முடியாது. அந்த ஆவி ஏற்கனவே நித்திய மீட்பை பெற்று கொண்டது. வலது இடதுபுறம் கொஞ்சம் பார்த்து, பாஸ்டர் சொன்னது விளங்குச்சா அப்படின்னு கேளுங்க. விளங்காட்டி இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லி தரேன். கரத்தை உயர்த்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ உங்கள் ஆவியில இன்னும் என்ன இருக்கு? பொட்டன்சியல் காமிக்க போறேன். செய்தி மாறுது. ஓகே, நான் அப்படியே ஆவியானவர்கிட்ட விட்டுறேன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இப்போ உங்கள் ஆவியில நீங்கள் யாரை உடையவர்களா இருக்கிறீர்கள்? குமாரனை உடையவனாக இருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் ஆவியில யாருடைய ஜீவன் இருக்கிறது? கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. உங்கள் ஆவியிலே கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் ஆவியிலே கிறிஸ்துவின் ஜீவன். அடுத்தபடி உங்களுக்கு சொல்லிட்டே போறேன். உங்க ஆவியினுடைய அந்த ஸ்டேட்டஸ் சொல்றேன், அந்த ஸ்தானத்தை சொல்றேன். பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. நல்ல கவனிங்க. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாவம் வந்தாவே அங்க மரணம். பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. கிருபையானது, கிருபைனா இயேசு, கிருபையானது நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்போ உங்கள் ஆவியில அந்த கிருபைக்குள்ள ஏற்கனவே நீதியில் இருக்கிறீங்க. அந்த நித்திய ஜீவன் நீதியில் இருக்கிறீங்க. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக உங்கள் நீதியாக்கப்பட்ட ஆவியில நித்திய ஜீவன் ஆண்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா சொல்வோம். உங்கள் ஆவியில எது ஆண்டு கொண்டு இருக்கிறது? நித்திய, சொல்லுங்க, நித்திய, நித்திய, நித்திய நித்தியம் என்றால் அழிவில்லாதது. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் நித்திய ஜீவன். அப்ப அந்த நித்திய ஜீவன் உங்கள் ஆவியில ஆண்டு கொண்டிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல.
சாத்தியமான காரியத்தை செய்யக்கூடிய, சாத்தியத்துக்கு ஏதுவான ஏதுக்கள், சாத்தியமான காரியத்தை செய்யக்கூடிய, சாத்தியமான காரியத்தை விசுவாசிக்க கூடிய, சாத்தியமான காரியத்தை எதிர்நோக்கக்கூடிய ஏதுக்கள், அதற்கான பலன், அதற்கான சத்துவம் உங்கள் ஆவியில ஏற்கனவே குமாரனுடைய மரணத்துக்குள்ளே தேவன் வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டு கொண்டது என்றால் ஆள்கிறவர்கள் என்ற அர்த்தம். ஆண்டு கொண்டது என்றால் என்னன்னு கேட்பேன். ஆள்வது என்று சொல்ல வேண்டும். ஆண்டு கொண்டது என்றால் அதனோட அர்த்தம் என்ன சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. ஏன் இது சத்தெல்லாம் பத்தாது, கொஞ்சம் வாயத்தில் சத்தம் போட்டு சொல்லுங்க. இது பத்தாது, சத்தம் போட்டு சொல்லுங்க. பத்தாது, சத்தம் போட்டு சொல்லுங்க. உங்க சத்தத்தை சபையில எவ்வளவு திறக்கிறீங்களோ அவ்வளவா பிசாசு நடுங்குவான். உங்க வாயில தாங்க உங்க ரட்சிப்பு இருக்கு, உங்க சத்தம் தாங்க உங்க ரட்சிப்பு. பிரைஸ் தி லார்ட். ஏன் ஏசான பைத்தியக்காரால அந்த லாசரு கல்லறையில போய் உரத்த சத்தம் போட, லாசருவே எழுந்திரிச்சு வா அப்படின்னு எழுந்திரிச்சு வர மாட்டாரா? ஏன் உரத்த சத்தம் போடணும்? அதுக்கு தான் உங்களை சத்தம் போடுங்கன்றேன். நீதிமனுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் என்ன சத்தம் உண்டு? கம்பீர சத்தம் உண்டுங்க. நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்லை. வேத வசனத்தின் போது சத்தம் போடுங்க, சத்தம் போடுங்க சொல்லி நான் சத்தம் போட்டு இருக்கிறேன். இந்த ஆறால எல்லாரும் இந்த பொசிஷனை சத்தம் போட்டு சொல்ல 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 வான மண்டலத்தில் அங்க பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள். ஆகிய உங்கள் ஆவி ஏற்கனவே நித்திய ஜீவனுடைய ஆளுகையில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆளுகைக்குள்ளே கடந்து செல்லும்படி உங்கள் ஆவியில நித்திய ஜீவன் ஆண்டு கொண்டு இருக்கிறது. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி எருசலேமிலே காத்திருங்கள். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை. அந்த தரிப்பிக்கப்படுதல் என்ற வார்த்தையை கவனிங்க. இப்பெல்லாம் நான் பேண்ட் போட்டிருக்கேன், சட்டை போட்டிருக்கிறேன், இது என்னை தரித்திருக்கிறது. ஆமென். இது என்னை தரித்திருக்கிறது. அதை போலவே உன்னதத்திலிருந்து பலன் உங்களை அப்படியே குளோத்து போல மூடும்படி நீங்க காத்திருங்க அப்படின்னு சொன்னாரு. அவர்கள் விசுவாசித்து காத்திருந்த போது பெந்தைக்கோஸ்தே நாளில் அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பினார். நல்லா கவனிங்க. உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பினார். அங்க என்ன ஆச்சுன்னா, இவங்க ஆவிக்குள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒரு நிறைவை கட்டளையிட்டார். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இவங்க ஆவி இப்ப உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு. உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வருகிறது. அந்த பலன் இவர்கள் என்ன செய்கிறது? ஒரு வஸ்திரம் மூடுவது போல அவர்கள் ஆவியை மூடுகிறது. இப்ப உங்களுக்கு விளக்கி சொல்றேன். உங்க ஆவி அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலனாலே, பரிசுத்த ஆவியினுடைய எபிலிட்டியினாலே உங்கள் ஆவியை தேவன் என்ன பண்ணி இருக்கிறார்? மூடி சுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது நல்லா விளங்கிக்கிறீங்க? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்னாக்கும்? உங்கள் ஆவியில சொல்லிக்கிட்டே வர்றேன். உங்கள் ஆவியில இன்னும் என்ன இருக்கு? வாசிக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப பேச வேண்டியிருக்கு, ரொம்ப வசம் கொடுக்க வேண்டியிருக்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி. இப்போது இந்த புதிய மனுஷனுக்குள்ள தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன், நம்ம புதிய மனுஷன். இந்த புதிய மனுஷன் என்னவாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான்? தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அப்ப உங்கள் ஆவியில தேவனுடைய சாயல் என்றால் காட்ஸ் நேச்சர், காட்ஸ் தேவனுடைய தன்மை எல்லாம் உடைய புதிய மனிதன்.
தேவனுடைய தன்மை உடைய புதிய மனிதன். அது எங்க? உங்க உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி இப்பொழுது தேவனுடைய தன்மை உடைய புதிய மனிதன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய தன்மை எல்லாம் ஆசீர்வதிப்பது தேவனுடைய தன்மை. அவருடைய முதல் தன்மை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசீர்வதிப்பது தேவனுடைய தன்மை. அவருடைய அன்பு, தயவு, இரக்கம், மன்னிப்பு, சிருஷ்டிப்பின் வல்லமை, அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் தேவனுடைய தன்மை. இந்த தேவனுடைய தன்மை ஏற்கனவே உங்க உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில உடையதாக இருக்கிறது. அந்த வசனத்தை வாசித்தா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் தயவு செய்து எடுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் தயவு செய்து எடுத்து பாருங்க. எபேசியர் 4 எபேசியர் 4 23 24 முதல்ல நான் வாசிக்கிறேன், அப்புறம் நீங்களும் வாசிக்க போறீங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். வாசிக்க போறோம். 1 2 3 வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்கள் ஆகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்கள் ஆகி தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன். தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன். அப்ப இந்த புதிய மனுஷன் தேவனுடைய தன்மைக்குள்ளே உடையவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றான். அல்லேலூயா சொல்வோம். உங்கள் ஆவியின் மனுஷன், உங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்கள் ஆகி தேவ சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆகவே உங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி இப்போது தேவனுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் உடையதாக இருக்கிறது. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தெரியுமா இருக்கு? ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 யோவான் 4 நினைக்கிறேன். எடுங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். நல்லா கவனிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. நீங்க வசனத்தெல்லாம் எத்தனையோ வருஷம், 20 வருஷம் கேட்டு வர்றீங்க, 25 வருஷம் கேட்டுட்டு வர்றீங்க, வசனத்தை வாசிக்கிறீங்க, வசனத்தை தியானிக்கிறீங்க. வித்துன்னா வசனம், வசனம் தான் வித்து, வித்து தான் வசனம். உங்கள் ஆவியில நீங்க கேட்ட வசனம் எல்லாம் உங்கள் ஆவியில ஏற்கனவே கலந்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொன்னதை நல்லா புரிஞ்சுட்டீங்க? ஐயா, காட் சீட், தேவனுடைய வித்து, அழிவில்லாத வித்து, ஜீவன் உண்டாக்குற வித்து, ஆறுதல் தருகிற வித்து, சமாதானம் தருகிற வித்து, பரிசுத்தப்படுத்துகிற வித்து. ஹல்லேலூயா. உங்கள் ஆவியிலே தரித்து இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு பேரு தான் ஆவியின் மனிதன். இந்த மனிதனுக்கு பேரு தான் சொல்லுங்க, ஆவியின் மனிதன். இந்த ஆவியின் மனிதன் செயல்படுற விதத்தில் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆவியின் மனிதன் செயல்படுற விதத்துல
நான் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் செய்யறதை சொல்லல. ஆவியின் மனிதன் எப்படி செயல்பட வேண்டும், ஆவியின் மனிதனை நாம் எப்படி செயலாக்கத்திலே கொண்டு வர வேண்டும். ஒரு வசனம் எடுங்க, இன்னைக்கு ஃபுல்லா செய்தியை மாறி போச்சு. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம், கொஞ்சம் முக்கியமான வெளிப்பாடெல்லாம் பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் முக்கியமானது, இதை பார்க்கணும் நீங்க. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11, 12, 13 நான் வாசிக்க போறேன், அப்புறம் நீங்க வாசிங்க. மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். 1, 2, 3 பரநவர் சத்தம் போட்டு வாசிங்க. மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அடுத்த வசனம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிறவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். இங்க பாருங்க, ஆவியை குறித்து தான் பவுல் சொல்லுகிறார். மனுஷனுடைய ஆவியை அன்றி எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படியே தேவனுடைய ஆவியை அன்றி எவன் தேவனுக்குரியவைகளை அறிவான். அப்ப தேவனுடைய ஆவியினாலதான் தேவனுக்குரிய காரியத்தை அறிய முடியும். உங்கள் அறிவினாலே தேவனுடைய காரியத்தை அறிய முடியாது. இதை நல்லா விளங்கிக்கணும். மனுஷனுடைய ஆவி தேவனுடைய ஆவி. பிரைஸ் தி லார்ட். வேதத்துல தானியேல் என்ற தேவ மனுஷனை குறித்து நேபுகாத் நேச்சார் சொல்லும் போது, தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு தேவ மனுஷன். தேவ ஆவி நமக்குள்ளே இருந்து ஆசீர்வாதங்களை மேனிஃபெஸ்ட் கொண்டு வர வேண்டும் என்றால், ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டோம், அந்த ஆசீர்வாதம் வெளிப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை தேவனுடைய ஆவியில் தான் நீங்களும் நானும் அறிய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதை முக்கியமா புரிஞ்சுக்கணும். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அடுத்த வசனம் வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. அவைகளை நாங்கள் மனுஷ நாணம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியலோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இங்க பாருங்க, அவைகளை நாங்கள் மனுஷ நாணம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். இதுதான் முக்கியம். ஐயா, அவைகளை எதை? ஆவிக்குரியவைகளை, தேவனுடைய ரகசியத்தை, தேவனுக்கு அடுத்த காரியத்தை, இந்த வேதத்துக்கு அடுத்த காரியத்தை, இதன் வெளிப்பாடுகளை நாங்கள் மனுஷ நாணம் போதிக்கிற வார்த்தைகளாலே போதிக்காமல். எதில் போதிக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளை போதிக்கிறோம். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஐயா, இந்த மனுஷ நாணம் போதிக்கிற வார்த்தைகள் இருக்கே, அது பிரசங்க நல்லா இருக்கலாம், ஆனா அந்த வார்த்தைகள், அந்த போதனை மனுஷ நாணத்துக்குள்ளிருந்து வருகிறபடியால் அது உங்கள் ஆவிக்குள்ளே ஒரு செயல்பாட்டை நடப்பிக்க முடியாது. அடுத்த நிலைமையில ஆத்மத்திலும் சரீரத்திலும் ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியாது. நல்லா விளைக்கணும். அவைகளை நாங்கள் மனுஷனானும் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளை பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரிய காரியத்தோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். முதல்ல மனுஷனானும் பார்த்தோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதானதால் அவைகளை அறியவும். முதல்ல மனுஷனான பார்த்தோம். அடுத்ததுக்கு சுவாவத்தை பார்க்கிறோம். என்ன சுவாவம்? ஜென்ம சுவாவம். ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, நல்லா புரிஞ்சுக்க. ஜென்மம் என்றாலே, ஜெனிப்பித்தல் என்றாலே பிறப்பு. ஜென்மம் என்றாலே தொடர்ந்து வருவது. ஜென்மம் தொடர்ந்து வருவது. அப்ப
அந்த ஆதாம வீழ்ச்சிக்கு பின்னால இந்த ஜென்ம சுபாவம் வந்துருச்சு. ஆதாம் தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன். ஆதாமின் வீழ்ச்சிக்கு பின்னால ஜென்ம சுபாவம் வந்து விட்டது. அங்க எந்த சுபாவம் இல்லை, தேவனுடைய சாயல் இல்லை. தேவனுடைய சாயல் இல்லை. ஆதாமை எதிர படைத்தான்? நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆதாம் மரித்த பிற்பாடு, அவன் பாவம் செஞ்ச பிற்பாடு தேவனுடைய சாயல் போய்விட்டது, ஜென்ம சுபாவம் வந்து விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாங்க, நம்ம ஆவிக்குரியவர்கள் அந்த ஜென்ம சுபாவம் நமக்குள்ள இடம் கொடுக்கப்படுமையானால் அந்த ஜென்ம சுபாவம் வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு தடை மாத்திரமல்ல, உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் அது தடை. ஐயா, ஜென்ம சுபாவம் உங்களுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் இனிமேல் மேனிஃபெஸ்ட் ஆக வேண்டும், அது வெளிப்பட வேண்டும். அதற்கு மாத்திரம்